இன்று அதிகாலையில் நான் கண் விழித்தவுடன் எப்போதும் போல் நார்மலாக இருந்த என்னை திடீரென ஒரு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது போல தலைவர் இறந்து விட்டார் என்ற செய்தி கேட்டு எனக்கு மிகுந்த வேதனையில் நான் துடித்துக் கொண்டிருக்கிறேன். நான் மட்டுமல்லாது என்னை போன்ற எத்தனையோ தொண்டர்கள் ஒவ்வொருவரும் தலைவா 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 என கதறிக்கொண்டு அழுது கொண்டு, எத்தனை தாய்மார்கள் தன்னை வாழ வைத்த தெய்வம் இன்று இல்லையே, மீண்டும் நாங்கள் எப்படி அவரை காண்போம் என்று ஒவ்வொரு மக்களும் தவித்துக் கொண்டிருப்பதை எங்களால் ஜீவனிக்க முடியவில்லை. இறைவா, உனக்கு கண் இல்லையா? அவர் செய்த தான தர்மங்கள் எங்கே? இலவச கண் மருத்துவமனை கட்டினார், மருத்துவமனைகளை கட்டி கொடுத்தார். தினந்தோறும் கர்ணனை போல வருவோருக்கு எந்நேரமும் சாப்பாடு இலவசமாக அள்ளி கொடுத்த அந்த கருணை உள்ளத்தை ஏன் பறித்தாய்? உனக்கு கண் இருக்கா இல்லையா? என் தலைவனை நாங்கள் மீண்டும் எப்போது காண்போம்? தலைவா, மீண்டும் வா, மீண்டும் வா, உங்களுக்காக நாங்கள் தவமிருந்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் இனி நாங்கள் உங்களை காண்போமா? இறைவா, எங்களுக்கு வழிகாட்டு. எங்கள் தெய்வம், எங்கள் குல தெய்வம் எங்களை விட்டு இன்று பிரிந்த நாள் எங்களை இன்று ஆழ்ந்த ஒரு ஆழ்ந்த இயக்கத்தில் எங்களை ஆழ்ந்த விட்டு இன்றைக்கு ஒழுங்கி கொண்டிருக்கிற எங்கள் தெய்வம் எங்களை வழிநடத்தி கொண்ட உண்மை நேர்மை என்று எங்களை சொல்லிக் கொடுத்த எங்கள் அம்மா அப்பா போல எங்களை வழிநடத்தி கொண்ட எங்கள் தெய்வம் இன்று ஒழுங்கி கொண்டிருக்கிறது. அந்த தெய்வத்துக்கு கண்ணு இல்லையா? எங்கள் தெய்வம் என்று கதை கிடையாது, ஒரு கடனாக வளர்த்துக் கொண்டிருந்தார். ஆனால் இன்றைக்கு எம்ஜிஆர் காமராஜர் பிறகு இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் என்றால், அரசியலுக்கு அப்பாற்பட்டது தலைவர் என்றால் அது எங்கள் கருப்பு என்ற கேப்டன் ஒருவர் மட்டுமே. அவருக்கு ஈடு என்ற தலைவரும் இன்றுமே என்று இன்னுமே யாரும் இந்த மாதிரி பிறக்கவே முடியாது. எம்ஜிஆர் காமராஜர் தலைவர் பிறந்தார் என்றால் விஜயகாந்த் மட்டும்தான். அது என் கேப்டன் தான். கேப்டன் கத்துக்கு யாருமே இன்னைக்கு எத்தனை ஜென்மத்தாலும் பிறக்க முடியாது. இன்றைக்கு கேப்டன் சொர்க்கத்துக்கு போய் உள்ளார் என்று எங்களுக்கு அது ஒரு சொர்க்கம். எங்க கேப்டன் வாழ இருந்து அங்க போய் எத்தனையோ பேத்துக்கு எங்க கேப்டன் கொடைவல்லா இருந்து அன்னதான பிரபுவா வேலையை செயல்படுவார் என்று எங்களுக்கு அவருடைய ஆத்மா சாந்தி எல்லாரும் மிக ஏழை வேண்டி புரிந்து கொள்கிறேன். தலைவர் காமராஜை போல புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் எம்ஜிஆரை போல கரைபடாத கைக்கு சொந்தக்காரர், மக்களால் போற்றப்பட்டு பத்மஸ்ரீ விருது பெற்று டாக்டர் விருது பெற்று எங்கள் தலைவர், ஒப்பற்ற தலைவர் கேப்டன் அவர்கள் மறைந்த செய்தியை கேட்டதும் எங்களுக்கெல்லாம் காலையில் எழுந்தவுடன் எங்கள் உயிரை எங்களை விட்டு போய்விட்டது. அந்த இதில் நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த ஆதங்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். கேப்டன் 2006 கட்சி ஆரம்பித்து அதில் அவர் ஒருத்தர் மட்டும் ஒரு எலெக்ஷனில் நின்றார். அடுத்து 2014 சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக இருந்தார். இன்று அது அடுத்தபடியாக நடிகர் சங்க தலைவராக இருந்தார். நடிகர் சங்க தலைவர்களே அவ்வளவு நடிகர் சங்கத்திலே கடன் இருந்தது. அந்த கடனை அடைத்த ஒரு பெருமை எங்கள் கேப்டனுக்கே சேரும். அப்படிப்பட்ட ஒரு மாமனியரை இன்று இழந்து நாங்கள் தனியாக தவித்துக் கொண்டு எங்களுக்கு தாய் தந்தையாக இருந்து எங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்து எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டு இருக்கின்ற எங்கள் தலைவர் கேப்டன் எங்களை விட்டு போய்த்தார் என்ற செய்தியை கேட்டு எங்களால் தாங்க முடியல, ஒண்ணுமே எங்களால் செய்ய முடியவில்லை என்று இன்றைக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் அப்படியே ஒவ்வொருத்தரும் தத்தளித்துக் கொண்டு இருக்கிறார். இனிமேல் எங்கள் கேப்டனால ஒருவரால் மட்டும் வர முடியுமா என்று ஒவ்வொருத்தரும் இன்று ஏங்கிக் கொண்டு இருக்கிறார். கேப்டனால் அவர் பெயரை எடுக்க ஒருத்தர் பிறந்து வரக்கூட முடியாது என்று அவர் ஆத்மா சாந்தி அடைய கேப்டனை பிரார்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.